எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அதேபோல் இவர்கள் எந்தெந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், இது போன்ற எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கலவையான பலன்களை தரக்கூடியதாக இருக்குங்க. ஏனெனில் இந்த மாதம் நீங்கள் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் சவால்களை பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உங்களுடைய தொழிலை பற்றி பேச போனால் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் நன்றாக இருக்கு. வேலையில் மிகவும் பிஸியாக நீங்கள் இருப்பீர்கள். மேலுமே உங்களுடைய வேலை சம்பந்தமாக வேறு ஊருக்கு அல்லது வேறு நாட்டிற்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளானது இருக்குங்க. இதனுடைய காரணமாக நீங்கள் கொஞ்சம் சோர்வாக இருப்பீர்கள். ஆனால் அது உங்களுடைய வேலைக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்க்க. இது தவிர வணிகம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா சில சவால்களை பார்த்திங்கன்னா இப்பொழுது எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் மற்றும் நீங்கள் அனைத்து அரசாங்க விதிகளையுமே பார்த்திங்கன்னா பின்பற்ற வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். அதேபோல் உங்களுடைய குரு பகவானினுடைய அருளால் உங்களுடைய காதல் திருமண வாய்ப்புகளானது கூடுங்க. திருமணமானவர்களை பற்றி பேசுகையில் உங்களுடைய உறவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படும். உங்களுடைய மனைவி தனது குடும்ப உறுப்பினர்களிடம் பார்த்திங்கன்னா அதிக நாட்டம் காட்டுவர். இந்த மாதத்தில் புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது இப்பொழுது அதிகரிக்கும். அதேபோல் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஏற்படுங்க. அரசாங்க விவகாரங்கள் சற்று இழுப்பறிக்கு பின்னரே முடியும். தாய்மாமனுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது அனுகூலமாகவே முடியுங்க. வாழ்க்கை துணை மூலமாக எதிர்பார்த்த பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை நீங்கள் வாங்குவீர்கள். அதேபோல் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளானது இப்பொழுது விலகும். உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியானது பார்த்திங்கன்னா நிலவுங்க. ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனங்கள் செலுத்துவது அவசியம். தாயுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தாயை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு மன அமைதியை பார்த்திங்கன்னா பாதிக்கக்கூடும். கூடுமானவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டு பிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் பார்த்திங்கன்னா முடிக்க வேண்டியும் இருக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமையானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியும் இருக்கும். தீவிர முயற்சியினுடைய பெயரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவுக்கு உதவிகளும் உண்டு. வியாபாரத்தில் கூடுதலாக பார்த்திங்கன்னா உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்கள் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா லாபங்கள் கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமங்கள் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனங்கள் தேவை. இந்த மாதத்தில் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மையை கொடுக்கும். எதை பேசினாலுமே வார்த்தைகளில் பார்த்திங்கன்னா நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நன்மையை தரும். அதேபோல் ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்குங்க. வழக்குகளில் சாதகமான போக்கும் காணப்படும். பொருள் சேர்க்கையானது உண்டாகும். சிற்றின்ப செலவுகளானது இப்பொழுது அதிகரிக்குங்க. நண்பர்களுக்கு உதவிகளை நீங்கள் செய்வீர்கள். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். மீன் பழிகளும் உங்களுக்கு ஏற்படலாம். மேலுமே உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் மெத்தனமாக இருக்கு. பழைய பாக்கிகள் பார்த்திங்கன்னா வசூலாவது ஆறுதல் தரும். அதேபோல் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில்
கூடுதல் கவனங்களானது தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும். அலுவலகத்தில் யாரை பற்றியுமே புறம் கூறாமல் இருப்பது நன்மையை தருங்க. உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது அவசியம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையுமே செய்ய சொல்வது நல்லது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம். பெண்களுக்கு பணவரவானது திருப்தியை கொடுக்கும். வீண் பேச்சை குறைப்பது நன்மையை தரும். கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும்படியான நிகழ்ச்சியானது பார்த்திங்கன்னா நடக்குங்க. அரசியல் துறையினருக்குமே கடின உழைப்புக்கு பின்னரே பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சேரும். மேலிடத்தை பார்த்திங்கன்னா திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். தொண்டர்களினுடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது. இந்த மாதத்தில் உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளும் விலகும். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். மனக்குழப்பங்களானது நீங்கும். அதேபோல் மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலையானது குறையும். சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்புகளானது கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நட்சத்திரநாதனுடன் குரு செவ்வாய் இணைந்திருப்பதனால் எதிர்பார்ப்புகள் 100% பார்த்திங்கன்னா நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாங்க. மகிழ்ச்சியானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். அதேபோல் பார்த்திங்கன்னா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியும் இப்பொழுது வெற்றியை கொடுக்கும். தொழிலில் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அகலும். லாபங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். வேலையாட்களுடன் ஏற்பட்ட பிரச்சனையானது நீங்கும். உங்களுடைய தைரியங்களானது இப்பொழுது மேலோங்கும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுடைய கவலைகளானது நீங்கும் அப்படின்னே சொல்லலாங்க. திருமண வயதினருக்கு தகுந்த வரன்களானது வரும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகளும் உங்களுக்கு நீங்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் இடமாற்றங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகளில் பார்த்திங்கன்னா வெற்றியடைவது மட்டுமே லட்சியமாக கொண்ட உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கேதுவால் உங்களுடைய சுயத்திறன்கள் அனைத்துமே இப்பொழுது வெளிப்படக்கூடிய காலகட்டங்களாக காணப்படுதுங்க. முயற்சிகளில் வெற்றியானது உண்டாகும். சமூகம் உங்களை பார்த்திங்கன்னா உணரும். குரு சுக்கிரனால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் இப்பொழுது போகும். அதேபோல் தொழில் உத்தியோகங்கள் போன்றவற்றில் இருந்த தடைகளானது விலகி லாபங்களானது உண்டாகும். குலதெய்வ அருள்னால செல்வாக்கானது பார்த்திங்கன்னா இப்பொழுது உயருங்க. நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பீர்கள். குரு மங்கள யோகத்தினால வருமானங்கள் பல வழியிலும் வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய நினைப்பவர்கள் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். உத்தியோகஸ்தரர்கள் செல்வாக்கு அனைத்துமே பார்த்திங்கன்னா உயரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. அதேபோல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையானது இப்பொழுது விலகி ஒற்றுமையும் அதிகரிக்கும். பார்த்திங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைந்ததாக காணப்படும். இந்த மாதம் முழுவதுமே குரு சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகளும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாக காணப்படுது. கேது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த முயற்சி இப்பொழுது நடந்தேறும். வரவேண்டிய பணம் உங்களை தேடி வரலாம். வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. சிறிய முதலீட்டிலுமே பெரிய லாபங்களானது கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கையானது அதிகரிக்குங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய இடம் வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாகவே விலக ஆரம்பிக்கும். சமூகத்தில் அந்தஸ்தும் உயருங்க. அதேபோல் செல்வாக்கும் உயரும். திருமண வயதினருக்கு வரனாத இப்போ அமையும். குழந்தைகள் குறித்த கவலைகளானது உங்களுக்கு நீங்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பேரானது உண்டாகுங்க. வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும். கூட்டு தொழிலில் பார்த்திங்கன்னா ஆதாயங்களானது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு இப்பொழுது சேரும். தீராமல் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது முடிவிற்கு வரப்போகிறது. அதேபோல் மாணவர்களுக்குமே படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 5, 11, 14. மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபட உங்களுடைய வாழ்க்கையானது வளமாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.